பிரைஸ் லார்ட் பிரியமானவர்களே. கனி, உனக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு உன்னால் பேச முடிஞ்சிச்சா? பேச முடிஞ்சுச்சு. ஆனால் சத்தமாக பேச முடிஞ்சிச்சா? இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? அந்த புண்ணெல்லாம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஓகே பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 23வது அதிகாரத்தினுடைய 46வது வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. என்னவென்று பார்க்கலாமா? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த வார்த்தையானது, இந்த வசனமானது ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு கடைசியாக பேசிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பொதுவாக நமக்கு அடிபட்டு கை காலில் ரத்தம் வர்றப்ப, உடம்புல ரத்தம் வர்றப்ப நம்ம பதறுவோம், நடுங்கியிருப்போம், மரண பயத்தில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுப்போம். அந்த நேரத்தில் நம்மளால் பேசவே முடியாது. ஆனால் இந்த காரியத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் இயேசுவானவர் சத்தமாக கூப்பிட்டு பிதாவின் இடத்துல தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இந்த இடத்துல என்னவென்றால், மகா பயங்கரமான உபத்திரவத்தின் பாதையிலும் கூட இயேசுவானவர் பலனோடு கூட சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இந்த பலம் எங்கிருந்து வந்தது? பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அருளப்பட்ட ஒரு பலம். இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, தாயே, உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க பயங்கரமான சூழ்நிலைகளையும் போராட்டங்களிலும் நீங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை பலப்படுத்திய பிதா உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கும் அவர் பலன் தரப்போகிறார். இப்படிப்பட்ட கடுமையான கிரைசிஸ் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையிலே உங்களுக்கு பலனை தந்து நீங்கள் சத்தமாய் கம்பீரிக்க போகிறீர்கள். பிரியமானவர்களே, சிலுவையிலே நீங்களும் நானும் சுகமாய் வாழ்வதற்காக, வெற்றி சிறந்து வாழ்வதற்காக சிலுவையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசுநாதர் அடிக்கப்பட்டார். அவர் 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படியாக மகா சத்தமாய் பலத்தோடு எப்படி இயேசுவானவர் பிதாவை கூப்பிட்டாரோ, அதே போல நமக்கும் பிதாவானவர் பலன் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நாங்களும் பலவீனர்கள் அல்ல, நாம் எந்த சூழ்நிலையிலும் பலவான்களாகவே இருக்கிறோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.